தூத்துக்குடி மாவட்டம் பனையூரில் சுமார் 12,000 ஆண்டுகள் பழமையான படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது தொல்லியல் ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைமணி செல்வன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதிக்கு உட்பட்ட பனையூர் பகுதியில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தொல்லியல் துறையின் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்திய விலங்கியல் துறை மற்றும் இந்திய நீரியல் துறை அதிகாரிகள் கடந்த ஜனவரி மாதம் இந்த பகுதியில் ஒரு ஆய்வு என்பதை மேற்கொண்டுள்ளனர். ஆய்வில் இந்த பகுதியில் காணப்படும் இந்த பாறைகள் போன்ற அமைப்புகளை அவர்கள் ஆய்விற்காக எடுத்து சென்றுள்ளனர். அந்த ஆய்வின் அறிக்கை தான் தற்போது மிக பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு மாற்றத்தையும் என்பது ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் என்பது 5300 ஆண்டுகள் பழமையானது என்பதை கூறிக்கொண்டிருந்த நிலையில் தற்போது இந்த ஆய்வின் முடிவு என்பது 8000 முதல் 12,000 ஆண்டுகள் பழமையான நாகரிகம் என்பது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தற்போது இந்த ஆய்வு என்பது நடந்துள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அதன் கால கணிப்பு மட்டுமல்லாமல் இந்த தமிழர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசும் மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கௌசிக்குடன் செய்தியாளர் சுடலைமணி செல்வன்.